தனுராசி என்பர்களே, டிசம்பர் மாதம் உங்களுக்கு சாதகமாக கை கொடுக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன, கவனமாக இருக்க வேண்டிய அம்சங்கள் எவை எவை, இந்த மாதத்தின் வழிபாட்டு நாள் எது, வழிபாட்டு தெய்வம் எது, இதையெல்லாம் பார்க்கலாம். முதல்ல இந்த மாதம் எப்படி இருக்கும்னா, இந்த மாதம் தொடங்கி ஒரு 5 நாள், ஒரு வாரத்திலே உங்களுக்கு நல்ல பலன்கள் ஆரம்பிக்க போகிறது. சமீப காலமாக ஏறக்குறைய ஒரு மாதம் 1.5 மாதமாக குரு பகவான் ராசிக்கு அதிபதி அதிச்சார கதியில் அஷ்டமஸ்தானத்திற்கு போய் உச்சமடைந்தாலும் கூட, உச்சநிலை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை அடைந்தாலும் கூட, வக்ரகதியை அடைந்து பின்னோக்கி மீண்டும் திரும்பி இப்போது 7ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். இந்த ஒரு காலகட்டம் நிறைய செலவு செஞ்சுருப்பீங்க, நிறைய வேலை பளு இருந்திருக்கும், வேலைக்காக நிறைய ட்ராவல் பண்ணியிருப்பீங்க, வெளியூருக்கெல்லாம் போயிருப்பீங்க, நல்ல தூக்கம் இருந்திருக்காது, வேலைக்கு சாப்பிட்ருக்க மாட்டீங்க, அப்புறம் ஏதாவது பணம் சம்பந்தமான நெருக்கடிகள் ஏற்பட்டு கொண்டு இருந்திருக்கும். இதெல்லாம் சரியாக போகிறது. வெளியூர் வெளிநாடுன்னு போனவங்க திரும்ப சொந்த ஊருக்கு வருவீங்க. அதாவது தற்காலிகமாக ஒரு வேலை நிமித்தமாக போனவங்க திரும்ப ஊருக்கு வருவீங்க. இப்படி இதற்கு முன்னே உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் இப்போது முடிவுக்கு வரப்போகிறது. எதையாவது நினைத்து பயம் இருந்திருக்கும், அது இப்போ சரியாகும். உடலை பற்றிய ஒரு பயம் இருந்திருக்கும், ஏதோ பரிசோதனைகள்லாம் செய்ய வேண்டிய நிலையெல்லாம் கூட நிறைய பேருக்கு ஏற்பட்டிருக்கும். அது இப்போது சரியாகும், எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு. அந்த பணம் சம்பந்தமாக கடன் வாங்கியிருப்பீங்க, கடன் அடைச்சிருவோமா, தொடர்ந்து வருமானம் வருமா, ஏதாவது உடம்பு சரியில்லைன்ற மாதிரி இப்போ இருக்குது, நமக்கு ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லிட்டாங்கன்னா எப்படி சம்பாரித்து இந்த கடனை அடைக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் கவலை பயம் இருந்தால் அதெல்லாம் இப்போது நிவர்த்தி ஆகும். பிறரோடு சேர்ந்து பிறரை நம்பி இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி நீங்கள் ஒரு விஷயம் செஞ்சுருக்கீங்க, பிஸ்னஸ் சம்மந்தமானதாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது ஒரு பிறர் ஹெல்ப் பண்ணுவாங்க, பண உதவி பண்ணுவாங்கன்னு சொல்லி வீடு கட்டுற வேலை ஆரம்பிச்சிருக்கலாம், கல்யாண விஷயம் ஆரம்பிச்சிருக்கலாம். திடீர்னு அவங்களுக்கு ஒரு கஷ்டம் அவங்களால செய்ய முடியாமல் போகுது. அப்போது அப்படி ஆயிடுறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்படி இந்த ஆரம்பித்த வேலையை நடத்த போகிறோம் அப்படின்ற ஒன்றாக இருக்கலாம். இதெல்லாம் இந்த மாதத்தில் சரியாகும். ஃபஸ்ட்டு ஆரோக்கியம் சீராகும். எப்படிப்பட்ட உடல் உபாதையெல்லாம் உங்களுக்கு இருக்குதுன்னு நினச்சிருந்தாலும், அதற்காக டயக்னோசிஸ் பண்ணியிருந்தாலும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சௌக்கியமாக இருக்கீங்க அப்படின்னும், இல்லை தசாபக்தி சரியில்லை, ஜாதகத்தில் அப்படிப்பட்ட கஷ்டம் இருக்குது, அனுபவிக்கணுன்றவங்களுக்கு இப்போ தான் உங்களுக்கு அந்த பார்டரில் இருக்குது,